நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் தான் பார்க்க போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக குடும்ப நல ஆலோசகர் மற்றும் காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி மேம் இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். எதுக்கு இன்னைக்கு பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் டாபிக் பேசணும்னு நினைச்சீங்க மேம்? தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. அதாவது மார்ச் 8 வந்து எல்லாருமே வந்து பெண்கள் கொண்டாட்ட தினமா நம்ம பெண்களுக்கான ஒரு நாளாவே கொண்டாடுறோம். கண்டிப்பா. சோ அதனுடைய மகிமை அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ரகசியம் ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு. எப்பயுமே வந்து பார்த்தோம்னா எல்லாத்துக்கும் ஒரு கணக்கீடு இருக்கு இல்லையா? அது மாதிரி பெண்ணாக பெற்றவள் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பிறந்தது ஒரு வீடு, புகுந்தது ஒரு வீடு. கண்டிப்பா இல்லையா? ஒரு வாழ்க்கையிலுமே எப்பயுமே ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கவங்க யார் அப்படின்னா பெண்களா பாக்குறோம். ஸோ 8ஆம் தேதியில ஏன் கொண்டாடுறோம் அப்படின்றப்ப அதுக்கு நிறைய ஹிஸ்டரியில போய் நீங்க தட்டி பார்த்துக்கோங்க. ஆனா ஒரே ஒரு ரீசன் மட்டும் நான் ஜோதிட ரகசியமா சொல்லக்கூடிய விஷயம். அதாவது 8ன்றது மறைவு ஸ்தானமா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா சொல்லுவோம். 8 மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல தொடங்கணுமோ திருப்பி அதே இடத்துல போய் முடிப்போம். கரெக்டா? பெண் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா பிறந்ததுல இருந்து என்னதான் திருப்பி அவங்களோட நிலைகள் மாறாம அதே இடத்துல வந்து முடியக்கூடிய ஒரு அமைப்பு தான் 8. சோ பெண் வந்து ஜாதக ரீதியாவோ ஜோதிட ரீதியாவே பார்க்கும்போது விருச்சிகத்தை தான் 8ஆம் இடமா சொல்லுவோம். 8 அப்படின்னாலே கண்டம், கஷ்டம், வலி, வேதனைன்னு ஏகப்பட்ட விஷயங்களை அப்படியே உள்ள வச்சிருக்குன்ற இடம். மறு ஜென்மம்ன்றத கூட சொல்லுவாங்க. ஏன்னா மறுபிறப்பு ஒரு பெண் வந்து குழந்தை பிறக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு கண்டிப்பா உயிர் போய் உயிர் வர்றதுக்கான நிகழ்தான். ஒரு குழந்தை உருவாக்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது உருவாகி தன்னை கஷ்டப்படுத்தி மறுஜென்மமா வாழ்க்கை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. ஸோ அதனாலதான் வந்து மகளிர் வந்து எல்லாருமே எல்லாத்த பத்தி நம்ம பேசினா கூட இது ரொம்ப பர்டிகுலரான விஷயம். மார்ச் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து மார்ச் மாசத்துல 8ஆம் தேதியில நம்ம கொண்டாடக்கூடிய ஒரு நாள் மகளிர் தினம். ஸோ இந்த மாசம் ஃபுல்லாவே மகளிருக்கான ஒரு மாசமாவே இருக்கட்டும். கண்டிப்பா பார்க்கும்போது உங்களை பார்த்தோன்னா எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம பேசுறோம் பாத்தீங்கன்னா கரெக்டா பிங்க் மேட்ச் அது பாத்தீங்கன்னா பெண்களுக்கான ஒரு தினமாவே கொண்டாடிடலாம். அதை பத்தி டீட்டெயிலா இன்னைக்கு ஒத்துவோம். ஒவ்வொருத்தருடைய பெண்ணினுடைய ரகசியங்கள் என்ன, எதனால இந்த மாதிரியான ஒரு பிறப்புல பிறந்திருக்கும், அது ஒவ்வொரு ராசியில ஏன் பிறந்திருக்கும்ன்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். நிச்சயமா மேம். மேஷ ராசி பெண்கள் பத்தி பேச போறேன் மேம். எனக்கே கொஞ்சம் ஆர்வமா இருக்கு, அவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க மேம். நிச்சயமா. மேசத்துல பிறந்த பெண் பிள்ளைகள் எடுத்துட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே வந்து சாதனைனா இவங்களதான் மைண்ட்ல வச்சுக்கலாம். நிச்சயமா அந்த மாதிரி கொண்டு போகலாம். கிட்டத்தட்ட என்னன்னா காலச்சக்கரத்தின் 1ஆம் பாவம் சொல்லக்கூடியது மேஷம். மேஷத்துல பிறந்த பெண் பிள்ளை செவ்வாயினுடைய ஆதிக்கம், சூரியனே உச்சம் வரக்கூடிய இடம், சனி நீச்சம் ஆகுறாரு. அப்ப அந்த பிறந்த பெண் பிள்ளை எப்படி இருப்பா? பொதுவாகவே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்குன்றதுனால இதுல 3 நட்சத்திரம் இருக்கும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அழகு, அறிவு, அந்த வீரம், பராக்கிரமம் அத்தனையும் கொண்ட ஒரு பெண்ணா யார் இருக்கா? மேஷ ராசி பெண் பிள்ளைதான். அது மாதிரி அழகா இருப்பாங்க பாக்குறதுக்கு. இன்னும் எங்கிருந்துதான் இவ்வளவு ஒரு ஆணுக்கான ஒரு வீரமும் தைரியமும் பராக்கிரமும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆச்சரியப்பட்டு போனோம். அந்த அளவுக்கு எந்தலையுமே ஒரு துணிச்சல். ஒரே விஷயம் தாங்க, எங்களுக்கு பிடிக்காததை செஞ்சீங்க அப்படின்னா நாங்களாவே இருக்க மாட்டோம்னு சொல்லக்கூடிய கேரக்டர் தான். அவங்கள வந்து பார்த்தோன்னே தெரிஞ்சிடலாம், இதெல்லாம் கோவக்காரா அழுப்பா, இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது, எதுக்கு எடுத்தாலும் துமுறா பேசும், இதெல்லாம் எதுவுமே வச்சுக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு தைரியம், அந்த தைரியம் தான் அவங்களுடைய பிளஸ்ஸே சொல்லலாம். என்னன்னா இந்த சண்டை ஏதாவது ஒரு இடத்துல சண்டை நடக்குதுன்னா ஒரு பெண் போய் என்ன பண்ணுவா, அடுத்த செகண்ட் என்னப்பா ஏதாவது பிரச்சனை, சில பேர் நமக்குலாம் யாரும் வம்பு வேணாம்ப்பா அப்படின்னு போவாங்க. நம்மால அப்படி கிடையாது. மேசத்துல பிறந்த பெண் பிள்ளை என்ன பண்ணுவானா, இறங்கி என்ன பிரச்சனை, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு அடிச்சுட்டு துணிச்சல் எங்கிருந்துதான் வருமோ அந்த தென்னாவெட்டு அது மாதிரியான ஒரு வார்த்தைகளுமே சரி ரொம்ப அழகா இருக்கக்கூடிய பிள்ளைங்க தான். அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி மேம் இருக்கும்? நிச்சயமாடா, இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகான குழந்தை தன்மை உங்ககிட்ட இருக்கும். ரொம்ப அழகான குழந்தை தன்மை புரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸி. என்னன்னா இவங்களுக்குலாம் வந்து ஆண் பெண் பாகுபாடு இல்லாம பழகுவாங்க. ஒரு குடும்பத்தை வழி நடத்தணுமா, நிர்வாகத்திறன், ஆளுமை பண்பு எல்லாத்துலயும் டாப் மோஸ்ட் அப்படிங்கறதுதான். விளையாட்டுலயும் நாங்க ஜெயிச்சுட்டு வந்துருவோம், எங்களை விட்டா கரண்டி எடுப்போம், கரத்தை சொல்லி கொடுப்போம், டான்ஸ் ஆடுவோம், பாட்டு பாடுவோம், வீராங்கனையாவும் இருப்போம், அரசியல்லையும் கலப்பு வைப்போம், எங்கனாலும் சரி இறங்கி களத்துல நாங்க வேலை செஞ்சுட்டு தான் அப்படின்ற மாதிரி. இவங்களுக்கு என்னன்னா ஒரே விஷயம், இவங்களை வந்து அடிப்பணியணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா முடியாது. அடிப்பணி வைக்க முடியாது. அவங்க வந்து அடிப்பணிச்சு போக தெரியாது, இன்னொன்னு நடிக்கவும் தெரியாது. என்னன்னா என்ன எதுனாலும் ரூல் பேசுற மாதிரிதான் பேசுவாங்க. பட் ஆனா அவங்க கிட்ட அவங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு கரெக்டான அன்பான தாய். நான் எப்படி வீராங்கனே அவங்க சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, ஒரு குடும்பத்தை கரெக்டா வழிநடத்தக்கூடிய ஒரு தாய். எப்படி குழந்தைய அரட்டுற நேரத்துல அரட்டணும், அன்பா சாப்பாடு ஊட்டுற நேரத்துல ஊட்டணும், உட்கார வைக்கிற நேரத்துல உட்கார வைக்கணும்ன்ற மாதிரி எல்லாமாவும் இருப்பாங்க. இந்த மாதிரியான வீர பெண்மணிகள் தான் வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அரசியல் களத்துல இருந்து அடுப்படியில இருந்து எங்களுக்கு அரசியல் களமுமே வந்து சாதிக்கக்கூடிய விஷயம் தான். அதுல எதுலையுமே நாங்க வந்து குறைஞ்சவங்க கிடையாதுன்னு இருக்கக்கூடிய நபர்கள் தான். ஓகே மேம். இந்த மாதிரி பெண்களா இருந்தாலும் அவங்களுக்கு கவனம் தேவைன்னா சில விஷயங்கள் இருக்கும்ல.
நிச்சயமா இவங்களுக்கு என்னன்னா அந்த வேகம் துடிப்பு, அந்த வேகம் துடிப்பு தான் அவசரமா முடிவு எடுத்துருவாங்க. அதுதான் அவங்களுடைய மைனஸாவும் இருக்கு பிளஸ்ஸாவும் இருக்கு. எந்த நேரத்துல எதை எடுக்கணுமோ அப்போ வந்து ஒரு ரத்தம் அடிபட்டு காயம் ரத்தம் ஓடிட்டு இருக்கு, என்ன பண்ணும், பொறுமையா உட்காந்து யோசிக்க முடியுமா? அடுத்த செகண்ட் இமீடியட்டா இவங்கலாம் ஆம்புலன்ஸ் என்ன வருது, நான் தூக்கி பைக்ல உட்கார வச்சு நான் கூட்டு போறேன்ற அளவுக்கு போவாங்க. அந்த அளவுக்கு துணிச்சலா இருக்கக்கூடிய பெண்கள் தான். பட் எந்த நேரத்துல எந்த முடிவை எப்படி எடுக்கணும்ன்றதுல மட்டும் இவங்க எல்லாத்துலயும் வேகம் துடிப்பா வச்சாங்கன்னா சில நேரங்கள்ல புத்தி கடன் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தன்மைக்கு ஆளாக்கப்படுறாங்க. ஓகே மேம். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு காலகட்டமுமே வேற மாதிரி இருக்கும். அப்ப காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க பலன்களும் மாறுமா? நிச்சயமா. ஒரு வீட்டுல வந்து பிறந்த வீட்டுல வந்து நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, ஒரு இளவரசி மாதிரி இருந்தேன். என்னெல்லாம் என் வார்த்தையை பார்த்தாலே பயப்படுவாங்க. எங்க வீட்டுல வந்து பயப்படாத ஆளு கிடையாது. எங்க அப்பாவே என் கூட பேச பயப்படுவோம். இதெல்லாம் எங்கிட்ட ஆம்பளை பையனா இருக்காங்க. எங்க வீட்டுல எங்க பாட்டி உட்காந்து திட்டிலே இருக்கும். நைட் டைம் கூட தெரிய மாட்டேங்குது, இது இஷ்டத்துக்கு 11 மணி 12 மணிக்கு பஸ் ஏறி தனியா போது வருதுன்னு அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்க ஆளுதான். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எவ்வளவு மாறிட்டேன் தெரியுமா? என்னோட அவ்வளவு கோவத்தையும் என் கணவனுக்காக, என் குழந்தைக்காக, என்னோட மாமியார் ஃபேமிலிக்காக அப்படியே டோட்டலா ஆஃப் பண்ணிட்டேன். அந்த மாதிரி தும்முறா இருந்தா கூட சில நேரங்கள் குடும்பத்துக்காக அட்ஜஸ்ட் பண்ணேன் அப்படிங்கிற நிலைக்கு போறது. இதே பாத்தீங்கன்னா இது மாமியார் கூட பார்த்து ஒரு பக்கம் பொறாமப்படுவோம். என் பையனை நான் எப்படி வளர்த்திருக்கேன், வந்து ஒரு வீட்டை அப்படியே நிறுத்துறா. உண்மையிலேயே சொல்வேன், நான் மேச ராசியை ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண ஆண் பண்ணா கொடுத்து வச்சவங்க. நிச்சயமா எந்த பிரச்சனையும் மண்டைக்கு ஏத்திக்கணும் இல்ல, எல்லாத்தையும் ஒய்ஃப் பாத்துப்பா. அதனால கவலைப்பட வேண்டாம். அந்த அளவுக்கு ரொம்ப அழகா குடும்பத்தை வழி நடத்தி கொண்டு போயிடுவாங்க. மாமியார் வீட்டுக்கு போகணுமா, யாருக்காவது போய் செய்யணுமா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க எங்க கவலைப்படுறீங்க அப்படின்ற அளவுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஓகே மேம். மேஷராசி பெண்கள் வந்து இந்த கலர் அப்படின்னு ஏதாவது இருக்கா, இல்ல அவங்களுக்கு ஏதாவது வாழ்வியல் பரிகாரம் மாதிரி இருக்கா, என் வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் வேணும் அப்படிங்கிறது? முருகப்பெருமான் தான் உங்களுக்கு பிடிச்ச ஒரு கடவுள். அதாவது முருகப்பெருமானுக்கு எங்களை பிடிக்குமோ இல்லையோ, முருகப்பெருமானே இந்த உங்களோட ராசியில உட்காந்துட்டாரு இல்லையா, அதனால இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு கரெக்டான கடவுள்னு எடுத்துக்கலாம். அவங்களுக்கு எல்லா விதத்திலும் துணைபுரியக்கூடிய ஒரு கடவுள். சோ முருகப்பெருமான வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பு. இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி சிவப்பு, ஆரஞ்சு அந்த மாதிரியான கலர்கள் வந்து ஒரு லக்கி கலரா இருக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி 9ஆம் நம்பர் வந்து இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா மேம். ரொம்ப நன்றி மேம். நன்றி.